நியாயப்பிரமாணம் பூரணம் அப்படிங்கிறதுக்கு பல வசனங்கள் இருக்குது. ஆமாம், மத்தேயு 5:17 கூட இயேசு சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்று இயேசு சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்றாரு, அதில் பூரணம் கிடையாது, அதனால அதில் பிழையானது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படி இந்த கோர்வையை கொண்டு வராரு பாருங்க. குறையா இருக்கு, இப்போ சொல்ல வராரு குறையா இருக்கு, பிழையா இருக்கு, மனசாட்சியை பூர்ணப்படுத்தலை, அதனால நியாயப்பிரமாணம் பூர்ணப்படுத்தலை. நியாயப்பிரமாணம் பூர்ணப்படுத்தலை, அது குறையானது, பிழையானது, இப்படி ஏறி இப்படி இறங்குற. அதற்காக பவுல் சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிங்க. பவுல் ரகசியமாக எழுதிய எபிரேயர் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே பிழை இல்லாதிருந்ததானால்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற எடிஷனில் மாற்றிட்டாங்க, பிழைத்திருந்ததானால் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த செய்தியை நம்ம பேசியிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தில் இவங்க கைவேலை செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிழை இல்லாமல் இருந்திருந்தால்னு பவுல் குறிப்பிட வராரு. பிழைத்திருந்ததானால்னு மாற்றி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? அவர் சொல்கிறத சொல்லிட்டாரு. ஆங்கில எடிஷன்லேயோ மற்ற மொழிகள்லையோ எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்குது. தமிழ் மொழியை படித்தவங்க நம்ம மேற்கோள் காட்டிகிட்டே இருக்கிறோன்றதுனால புரிஞ்சு மாற்றிட்டீங்க. மற்ற மொழியில் மாற்றாமல் அப்படியே இருக்கு, அதை போய் படித்தா தெரிஞ்சுக்குவானே இல்லையா? நீங்கள் குளறுபடி செஞ்சது உண்மைதான். ஆக கர்த்தருடைய வேதத்தில் பிழை இருக்குன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறான ஒன்று. அதை பவுல் செஞ்சுருக்கிறார். ஆமாம், முதல்ல அதாவது நியாயப்பிரமாண தேவை இல்லைன்னா அதில் ஒரு பிழை இருக்குன்னு சுட்டி காட்டினா தானே அதை தள்ள முடியும். சரி, மேலேயே பழி சுமத்தி தான் இந்த நியாயப்பிரமாணத்தை புறந்தள்ளி இருக்கிறார். ஆமாம், நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தது கர்த்தர், அதில் பிழை இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கே ஒரு பாடம் போதிக்கிறார். ஆமாம், அதாவது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் பிழை இருக்குது, அதனால் சட்டம் மாற்றப்படணும். கர்த்தர் கொடுத்த சட்டத்தில் பிழை இருக்குன்னு பவுல் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் பவுலை பற்றி எந்த ஒரு முன்னறிவிப்பும் கிடையாது, பற்றியே இல்லை. ஆமாம் ஆமாம், இயேசுவை பற்றியே கிடையாது. பவுலை பற்றி எங்கே இருக்கும்? தான் தோன்றித்தனமாக உருவாக்கி வச்சிருக்கிறான் கிறிஸ்தவத்தை. ஆமாம், ஏன் இவன் மட்டுமா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான்? கர்த்தருடைய சட்டத்தில் பிழை இருக்குன்னு இவனை போல ஏற்கனவே பலர் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக பழைய ஏற்பாட்டில் கூட எசேக்கியேல் 18:25 வாசிங்க. நீங்கள் சொன்னது போல் எசேக்கியேல் புத்தகத்தில் 18வது அதிகாரம் 25வது வசனத்தில் பவுலுக்கு முன்னோடிகள் எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அது இந்த வசனம் சுட்டி காண்பிக்குது. நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறீர்கள். நீங்கள் ப்ளூரல் பன்மையில் சொல்லப்படுது. எத்தனை பேர் சொல்லியிருக்கானுங்களோ. இஸ்ரவேல் வம்சத்தாரே கேளுங்கள், என் வழி செம்மையாய் இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததாய் இருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் வம்சத்தில் உள்ளவங்க தான் கர்த்தருடைய வழி செம்மையாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழியில் வந்த பவுல் அப்புறம் அப்படி தானே இருப்பார். இப்படி தானே இல்லை, அப்படி இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த கர்த்தருடைய இந்த சட்டத்தை, இந்த வழி சட்டத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க அதை பார்க்கும்போது அது மனசாட்சி பூர்ணப்படுத்தலை, அது குறை இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க. அது என்ன காரணம்? யார் அங்கே குறை சொல்கிறாங்க? தீர்க்கதரிசிகள் அல்ல, அறிவற்ற இஸ்ரவேலர்கள், வழிகட்ட இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வழியை தன்னை உருவாக்கி தனக்கு உயிர் கொடுத்து இந்த நிலத்திலே வாழ விட்டிருக்கக்கூடிய கர்த்தரை பார்த்து அற்பன் சொல்கிறான், மனிதன் சொல்கிறான், உம்முடைய வழியில் பிழை இருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருக்கு எவ்வளவு கோபம் வரும். அதனால தான் எசேக்கியேல் மூலமா சொல்கிறார், என் வழியாடா குறையா இருக்குது, அறிவில் அதை மூடனே உன் வழி தாண்டா குறையானதுன்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாம் பவுலுக்கு முன்னோடிகள் தான். அந்த ஒரு வழியில தான் பவுலும் வராரு, அதே கருத்தை தான் சொல்கிறாரு, பிழை இருக்குது குறை இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக எபிரேயரில் சொல்லி வச்சிருக்காரு. நியாயப்பிரமாணத்தின் அடிப்படை அறிவு என்னன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி பூரணம் இருக்குது. ஆனால் இயேசுவின் ரத்தம் தான் மனிதனுடைய மனசாட்சி பூரணப்படுத்தும் அப்படின்னு புதிய கொள்கையை அழகாக்கி காட்டுவதற்காக கர்த்தரையே குறை சொல்லி தான் பவுல் இந்த கொள்கையை உருவாக்கி இருக்கிறான். ஆமாம், பவுல் சொல்லக்கூடிய இந்த கருத்தை வாசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யோசிக்க மாட்டாங்களா? பவுல் தன்னுடைய கொள்கையை உருவாக்குறதுக்கு கர்த்தரையே பலிகடாவா மாற்றி இருக்கிறாரே, இது எப்படி சாத்தியப்படும்னு சிந்திக்க மாட்டாங்களா? பாமரரை விடுங்க, படிப்பறிவு உள்ளவங்க கூட சிந்திக்க மாட்டாங்களா? சரி, பவுலுடைய கருத்துக்கே வருவோம், பேச்சுக்கு கருத்துக்கே வந்தாலுமே இயேசுவின் ரத்தத்தினால் பூரணப்பட்ட ஒரு கிறிஸ்தவரை காட்ட முடியுமா? சாட்சியில் பூரணப்பட்ட கிறிஸ்தவங்க யார் இருக்கிறா?
ஒருத்தரை கூட காட்ட முடியாது. அவளுக்கு என்னென்னா நியாயப்பிரமாணத்தை பார்த்தாலே இந்த வேப்பக்காயை பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஆமாம், கசப்பாக இருந்திருக்கு. அதாவது இதுக்கு நம்ம வியாக்கியானம் சொல்லிட்டு கடந்து போவோம். மனிதன் பாவம் செய்யக்கூடியவன், தவறிழைக்கக்கூடியவன். இப்போ இவங்க சொல்வது போல இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட மக்கள் தவறு இழைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? போய் வருந்துறாங்க, கர்த்தாவே என்ன மன்னிச்சிடுங்கன்னு வருந்துறாங்க. அந்த அடிப்படையில் பாவம் செய்கிறாங்க, வருந்துறாங்க. இப்படி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பிரிவுகளில் இன்னும் கூடுதலாக என்ன பண்ணுறாங்க, அந்த பாவ மன்னிப்பு பிரகாரம்னு வச்சுட்டாங்க. பாதிரியார் வந்துடுவார், பின்னால் உட்காந்துருவார். அவர் சொல்லக்கூடிய பாவங்களெல்லாம் இந்த வாரம்லாம் நான் இந்த பாவத்தை செஞ்சேன்னு பட்டியலிடுவாங்க. போ, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஐரோப்பிய நாடுகளில் சீட்டு கொடுத்தாங்க, பாவ மன்னிப்பு சீட்டுன்னு சீட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது? இயேசுவின் ரத்தத்தால் பூரணப்பட்ட பிறகு. புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவின் ரத்தம் வந்தாலே பூரணன்றது தான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவன் பூரணப்பட்டுட்டான். பலவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாயுது. அதுக்கப்புறம் பாவம் செய்யாமல் இருக்கிறாங்களா? அதுதான் இங்கே நம்ம கேள்வியாக வைக்கிறோம். மனிதன் பாவம் செய்வான், இயேசுவின் ரத்தத்தால் பூரணப்படுதல் என்பது கிடையாது. பவுல் மனசாட்சியை பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் பூரணப்படுத்தலை. பழைய ஏற்பாட்டு ஆசாரிய முறைமையில் மனசாட்சியை பூரணப்படுத்தலை. ஆனால் இயேசுடைய ரத்தம் தான் மனசாட்சியை பூரணப்படுத்தும் அப்படின்னு கொண்டு வராரு. அந்த ஆசாரிய முறைமைக்கு ஆதாரமாக தான் எதை கொண்டு வரான்? மெல்கிசேதேக்கு முறைமையை கொண்டு வரான். அப்போது மெல்கிசேதேக்கு முறைமையை கொண்டு வரும் பொழுது எது ஆட்டோமேட்டிக்காக வெளியாயிரும்? நியாயப்பிரமாணம் வெளியாயிடும். அதுக்கு தான் இந்த மெல்கிசேதேக்கு முறைமையை பவுல் திரும்ப புதுப்பிக்கிறான். ரொம்ப சரியாக சொன்னீங்க. இதை அந்த நம்ம முன்ன சொன்னது போல் ஒரு கோர்வையாக கொண்டு வராரு. நியாயப்பிரமாணத்தை புறந்தள்ளணும். எப்படி புறந்தள்ளுவீங்க? பலியில் மனசாட்சி பூர்ணப்படலை, அதனால் அது பூர்ணப்படுத்தலை. நியாயப்பிரமாணம் பூர்ணப்படுத்தலை, அது குறையாக இருக்குது, பிழையாக இருக்குது, தள்ளியாச்சு. அப்போ எது பூர்ணப்படுத்தும்? இயேசுவின் ரத்தம் பூர்ணப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் எப்படி பூர்ணப்படுத்தும்? அவருடைய ரத்தம் பூர்ணப்படணும்னா அவர் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்ட மெல்கிசேதேக்கின் முறையின்படி வந்தார் அப்படின்னு இந்த நியாயப்பிரமாணத்தை தள்ளுறதுக்காக மெல்கிசேதேக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம், நியாயப்பிரமாணத்தை புறம் தள்ளுறதுக்காகத்தான் பவுல் இனசிறான் மெல்கிசேதேக்கு முறைமையை புதுப்பிக்கிறான். நிச்சயமா, இதான் உண்மை. அதாவது மெல்கிசேதேக்குங்கிற ராஜா ஆசாரியனாகவும் இருந்தால் ராஜாவாகவும் ஆட்சி செய்தான். அதே முறைமையின்படி இயேசுவும் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு தான் எபிரேயர் அந்த கடிதத்தில் இதை இறையலாக பவுல் உருவாக்குறார். ஆமாம், இதை புரிந்து கொள்வதற்கு சற்று விரிவான ஒரு விளக்கம் தேவைப்படுறதுனால மெல்கிசேதேக்குன்னா யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? நிச்சயமா. ஆதியாகமம் 14:18 சொல்லப்பட்டிருக்கு இந்த ராஜாவை பற்றி. அவர் ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் இருந்தார். அவருடைய பேர்லாம் சொல்லப்படலை. இந்த எபிரேய சொல்லுக்கு என்ன பொருள்னா நேர்மையான அரசன். மெல்க் அப்படின்னா அரசன்னு பொருள். செதேக் அந்த அடிப்படையில் உண்மையாளர்னு பொருள். உண்மையான நேர்மையான அரசாட்சியாளன் என்ற ஒரு பெயர் பதத்தில் தான் இந்த மெல்கிசேதேக் குறிப்பிடப்படுறாரு. இவர் கர்த்தருக்கு பயந்த ஒரு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தார். இதை அடிப்படையாக கொண்டு தான் இயேசு கிறிஸ்துவை பவுல் கொண்டு வரார். இயேசு ராஜாவும் தான், இயேசு ஆசாரியனும் தான் அப்படின்னு. மெல்கிசேதேக் ராஜா ஆபிரகாம் காலத்தை சார்ந்தவர். ஆமாம், அதாவது மோசே மூலம் தௌராத் வேதம் அருளப்பட்ட காலத்திலிருந்து பல வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் தான் இந்த மெல்கிசேதேக். ஆமாம், அதாவது மோசேக்கு முன்பாக மெல்கிசேதேக் ராஜாவாக இருந்திருக்கிறாரு, ஆசாரியனும் இருந்திருக்கிறாரு. ஆனால் மோசே மூலமாக சட்டம், நியாயப்பிரமாண சட்டம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு ஆசாரியன் ஒரு கோத்திரத்திலிருந்தும் ராஜாக்கள் பிற கோத்திரங்களிலிருந்து தான் உருவாகணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான சட்டம் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. மெல்கிசேதேக்குன்றது ஒரு முறைமையாக பழைய ஏற்பாடு சொல்லலை. ஆமாம், மெல்கிசேதேக்குன்னு ஒரு ராஜா இருந்தார், அவர் ஆசாரியாகவும் இருந்தார், ராஜாவும் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு பின்னால் மோசே தீர்க்கதரிசி இந்த மக்களுக்கு சட்டங்களை கர்த்தர் கொடுக்குறாரு மோசே தீர்க்கதரிசி மூலமாக. பல விஷயங்கள் எப்படின்னா, இந்த தோரா என்ற வேதம் இதை கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி நடக்கணுன்றதையும் சொல்கிறாரு. இதுக்கு நியாயப்பிரமாணம்னு பேர். புரியறதுக்காக சொல்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் செவ்வனே வாழணும். அப்போது ஆலயம் இல்லாததுனால ஒரு கூடாரத்தை அமைத்து அதில் வழிபாட்டு செய்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்லப்படுது.
தவறும் பட்சத்தில், தவறிழைக்கும் பட்சத்தில் மீண்டு வருவதற்கு தான் இந்த பலிமுறைமை கொடுக்கப்படுது, சீர்திருத்தத்திற்காக. இல்லை, அதுவும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது தான். ஆமாம், அதுவும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது தான். நியாயப்பிரமாணம் என்பது தோராத் என்ற புத்தகம். இந்த புத்தகத்துக்கு உட்பட்டது தான் இந்த ஆரோனின் ஆசாரிய முறைமை. மக்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாதுன்றதுனால இதை விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது இஸ்ரவேலுடைய சந்ததிகள் பிற்காலத்தில் பாவம் செஞ்சால் பலி செலுத்தினா போதும், ரத்தம் சிந்தினா நமக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போ இதுதான் பிற்காலத்தில் ஒரு மூட நம்பிக்கையாக மாறிடுச்சு. அப்போ இவங்க நிறைய பாவம் செய்கிறாங்க, மன வருந்துறதோ இல்லாமல் பலி செலுத்தினா போதும், ரத்தம் சிந்தினா போதும், ஆமாம், நமக்கு பாவம் மன்னிக்கப்படும். இதனால தான் பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறாரு. இது வந்து ஒரு மூட நம்பிக்கையாக மாறிடுச்சு. ஆமாம், பல தீர்க்கதரிசிகள் வந்து கடிந்து கொள்கிறாங்க, இப்படி சொல்லக்கூடாது, அது என்னுடைய இதயத்தில் தோன்றுனது கூட இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமாம், நியாயப்பிரமாணம் வந்த பிற்பாடு, மோசேவின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்த பிற்பாடு, மோசேவுக்கு முன்பு இருந்த அந்த விஷயம், ஆசாரியனாகவும் ராஜாவும் ஒரே ஆள் இருக்கலான்ற அந்த விஷயம் ரெண்டாக்கப்பட்டுறது. ஆமாம், ஆன்மீக தலைமை ஒரு பக்கம், அரசியல் தலைமை ஒரு பக்கம்னு மாற்றப்படுது. அதாவது மோசே தீர்க்கதரிசியின் மூலம் தோராத் வேதம் அருளப்பட்டதுக்கு அப்புறம் தான் கோத்திரங்கள் பிரிவு வந்து ஏற்படுத்தப்படுகிறது இல்லையா? நியாயப்பிரமாணத்தின்படி தான் இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு பிரிவும் செயல்பட்டுச்சு. இப்போ எண்ணாகமத்தில் 1வது அதிகாரத்தில் 5லேருந்து 16 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதில் லெவி கோத்திரத்தை தவிர மற்ற கோத்திரத்தாரெலாம் இடப்பட்டிருக்கும். இப்போ இவர் அந்த பட்டியலில் உள்ளவர்கள் தான் பிரபுக்களாக இருக்கலாம். ஆமாம், இஸ்ரவேலில் வந்து இந்த கோத்திரத்தில் உள்ளவங்க வந்து பிரபுக்களாக, இஸ்ரவேலில் தலைவர்களாக இருக்கலாம். இந்த பட்டியலில் வந்து லெவி கோத்திரம் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. ஆமாம், லெவி கோத்திரத்தில் உள்ளவங்க ஆசாரிய வேலையை மட்டும்தான் செய்ய முடியும். லெவி கோத்திரத்தில் உள்ளவங்க ஆட்சி அதிகார பதவிக்கு வர முடியாது. ஆமாம், ரொம்ப சரியாக சொன்னீங்க. இதில் வந்து உயர்வு தாழ்வு இல்லை. கவனிக்கணும், ஒரு கூட்ட ஜனத்தை கடவுள் பிரிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனம் 12 பிரிவாக இருக்குது. 12ல் 11 தனியாக பிரிக்கிறார், 1 தனியாக பிரிக்கிறார். இந்த 11 பிரிவுகள், அதாவது லேவியர் அல்லாத 11 பிரிவுகள் அரசாட்சி செய்யலாம், அரசாட்சி தலைமை. லேவியர்கள் ஆன்மீக தலைமை. சரியாக தான், ஆசாரிய வேலை மட்டும். அதாவது லேவியர்கள் ஆன்மீக தலைமை, ஆசாரிய வேலை செய்யலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் லேவி கோத்திரத்தாரை கடவுள் தனியாக பிரித்து அவங்களுக்கு ஆசாரிய ஊழியத்தை கொடுக்குறாரு. அதுலேயும் தலைமைத்துவத்தை வைக்கணுன்றதுனால அதுக்கு ஆரோனை தேர்ந்தெடுக்கிறாரு. அது யாத்ராகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, அது நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 28:1, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலியாசர், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லேவியனான ஆரோனையே தனியாக பிரித்தெடுத்து ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு அவனை தேர்ந்தெடுத்து வச்சுக்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதே போல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மற்ற வேலைகளை செய்வதற்கும் லெவி கோத்திரத்தாரை தான் கர்த்தர் வந்து மோசே மூலமாக நியமிக்கிறார். இந்த செய்தியை நம்ம எண்ணாகமத்தில் பார்க்கலாம். நிச்சயமா 3வது அதிகாரத்தில் 5, 6, 7 அந்த வசனங்கள் அதை வாசிங்க. ஓகே, என்னாகமம் 3வது அதிகாரம் 5, 6, 7. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். ஸோ நியாயப்பிரமாண சட்டத்தின்படி லெவியர்கள் மட்டும்தான் அந்த ஆசாரிய வேலை செய்யணும். லெவியர்கள் தவிர மற்ற கோத்திரத்தார் வந்து ஆலயத்துக்குள்ள எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம் வந்து மோசே மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், ஆலயத்துக்குள்ள யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் வழிபாட்டு சடங்காச்சாரியங்கள் செய்வது லேவியர்கள் மாத்திரம் செய்யணும். ஆமாம், நியாயப்பிரமாண சட்டத்தை மீறி லெவி கோத்திரத்தை தவிர மற்ற கோத்திரத்தார் இந்த ஆசாரிய வேலை செய்வதற்கு தொழுகை கூடாரத்துக்குள்ள சென்றால் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சட்டம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது இல்லையா? தௌராத் வேதத்துல மோசே மூலம் இந்த சட்டம் இயற்றப்பட்டதுனால மோசே காலத்துக்கு முன்பு வாழ்ந்த மெல்கிசேதேக்கு ராஜாவை போல ராஜாவாகவும் இருந்து கொண்டு ஆசாரிய வேலை செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது. அப்ப அந்த முறைமையை வந்து காலாவதி ஆயிடுச்சு. ஆமா,
அந்த ராஜா செய்த முறைமை வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படிதானே அர்த்தம். ஆமா ஆமா ஆமா. அப்போ மோசே காலத்துக்கு முன்னால இருந்த சட்டம் அது முடிஞ்சு போச்சுதான். அது ஒரு சட்டமும் கிடையாது. ஆமா. அதாவது அது ஒரு முறைமையா பழைய ஏற்பாடு சொல்லலை. மெல்கிசேதேக்குன்றது ஒரு முறைமைன்னு பழைய ஏற்பாடு சொல்லலை. ஆனாலும் கூட அது முறைமைன்னு கருதப்பட்டாலுமே அது செல்லுபடி ஆகாது. மோசே காலத்துக்கு முன்பாக யார் எப்படி இருந்தாலும், மெல்கிசேதேக்குன்னு அல்ல, எந்த ராஜாக்கள் ராஜாவாக இருந்து ஆசாரிய வேலை செய்தாலும் கூட மோசேவுக்கு பிறகு அது செல்லுபடி ஆகாது. யாரும் ராஜாவாக இருந்து கொண்டு ஆசாரிய வேலை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. இது மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த சட்டம். ஆமா. ஒரு சிலர் கர்த்தருடைய இந்த சட்டத்தை அறிந்தும் அறியாமலும் மீறியதால ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு பார்க்கலாமா? நிச்சயமா பார்க்க. சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் அப்படிங்கிறவன சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. சவுல் ராஜாவானதுக்கு அப்புறம் 2ஆம் வருஷத்துல இவன் துணிகரமா போய் என்ன செய்யறான்? சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தினான் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப ராஜாவாக இருந்து கொண்டு ஆசாரிய வேலை இவன் செய்த காரணத்தினால சவுல் வந்து ஆட்சியை இழந்தார். அதிகாரம் முழுவதும் படித்து பார்க்கும் பொழுது தெளிவாக விளங்கும். ஆமா. நீங்க மேற்கோள் காட்டி பேசின இந்த செய்தி 1 சாமுவேல்ல 13:13 இருக்கு. இதை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். இல்லையேல் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் சிறப்படுத்தி இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. ராஜாங்கிற பதவி இல்லாமல் போச்சு. ஆமா. அப்ப அந்த லேவி செய்யக்கூடிய ஆசாரிய வேலையை வந்து சவுல் துணிகரமா செஞ்சதுனால ராஜாங்கிற பதவியை இழந்து போனோம் இல்லையா? ஆமா. அதே போல 2 நாளாகமும் 26வது அத்தியாயத்துல 16 to 21 வசனங்கள்ல பார்த்தோம்னா உசியாங்கிற ஒரு ராஜா மனமேட்டி மேலால ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து அந்த லேவியர்கள் செய்யக்கூடிய அந்த ஆசாரிய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்ச அசரியா அப்படிங்கிற ஆசாரியன் பலசாலியான 80 ஆசாரியர்களோடு ஆலயத்துக்குள்ள வந்து, உசியா ராஜாவே, நீ செய்யற காரியம் இது உம்முடைய காரியம் கிடையாது, இது லெவி கோத்திரத்தார் மட்டும்தான் செய்யக்கூடியது, நீ எப்படி செய்யலாம் அப்படின்னு எதிர்த்து கேட்குறாங்க. ஆமா. அப்படி எதிர்த்து பேசும்போது இந்த உசியா ராஜா கோபமா பேச முற்படுறான். அந்த சமயத்துல இவங்க நெற்றியில வந்து குஷ்டரோகம் வந்துடும். அந்த சமயத்திலே பாருங்களேன். ஆமா. அந்த பேசுற சமயத்துல குஷ்டரோகி வந்துடும். அதுல இருந்து அவன் சாகுற வரைக்கும் அவன் ஒரு தனி வீட்டுல இருந்து குஷ்டரோகியாவே இருந்து செத்தான் அப்படிங்கிற மாதிரிக்கு நம்ம பார்க்க முடியும். ஆக மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தை மீறி லெவி கோத்திரத்தார் மட்டும்தான் ஆசாரிய வேலை செய்யணும், மற்ற கோத்திரத்தார் செய்யக்கூடாதுங்கிற சட்டத்தை மீறி செஞ்சதுனால இப்படி ஒரு தண்டனை கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க முடியும். சரி. அதே போல இன்னொரு செய்தி இப்போ பார்க்கலாம். 1 நாளாகமும் 13வது அதிகாரத்துல 7 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்துல இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. இது பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தியும் கூட. மேலும் இந்த செய்தி 2 சாமுவேல்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 1 to 18 வரையும் இந்த செய்தி இருக்கு. தாவீது ராஜா 30,000 இஸ்ரவேல் ஜனங்களோடு பாலை யூதாவில இருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராரு. ஒரு புது ரதத்தின் மேலே ஏற்றி சுரமண்டலம், தம்புரு, அப்புறம் இந்த மேளம் இதெல்லாம் வாசித்து, வீணை, கைத்தாளம் இதெல்லாம் சகல விதமான இந்த வாசிப்பு கருவிகளை கொண்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராரு. ஆமா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராரு. டான்ஸ் இதை வச்சுதானே கிறிஸ்தவர்கள் சபையில் ஆடுறாங்க. ஆமாமா, அந்த நடனம் நீங்க சொல்ல ரொம்ப சரியான விஷயத்த இப்போ ஞாபகப்படுத்துனீங்க. அதே தவறு தான் பின்னாடி ஒரு உணர்றாரு. அது தவறுன்னு அவர் உணர்றாரு. இந்த நடனம் ஆடுறத வச்சு தாவீதை போல நடனம் ஆடுவோம், தாவீதை போல நடனம் ஆடுவோம், ஆலயத்தை ஆட விட்டுட்டு இருக்காங்க. அது தவறுன்றத உணர்றாரு தாவீது. அதை தான் இப்போ நம்ம வாசிக்க போறோம். பல வாத்தியங்களை கொண்டு ஆடிட்டு வந்தாரு, அதனால நாங்களும் ஆடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட காரியன்றதை தாவீது உணர்றாரு. அதையும் வாசிப்போம், அதையும் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த செய்தி 1 நாளாகமத்தில் இருக்கு, 2 சாமுவேலையும் இருக்கு. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல அந்த குறிப்பிட்ட செய்தி வருது. அந்த மக்கள் அந்த நாகோனின் களம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தபோது
மாடுகள் மிரண்டு அந்த பெட்டியை வந்து அசைச்சபடியினால ஊசா தேவனுடைய பெட்டியின் மேல அந்த தன் கையை நீட்டி அதை பிடிக்க பார்க்கறான். கீழே விழாம பிடிக்க பார்க்கறான். அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவரை அடிக்கிறார். தேவனுடைய பெட்டி அண்டையில அவன் செத்து போறான். இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. தாவீது இதுல செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா, திருடு போன கர்த்தருடைய பெட்டியை மீட்டு கொண்டு வர்றதுக்காக தாவீது போறார் இல்லையா. போகும்போது எல்லா கோத்திரத்திலையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. அது ஒரு தவறு. 2வது, முறைமையின்படி அவர் கொண்டு வரல. மாட்டு வண்டியில கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரக்கூடாது. அதுக்கு சில முறைமைகள் இருக்கு. இப்படிதான் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் வந்து மோசே மூலமாக சட்டம் சொல்லி இருக்கிறார். அந்த சட்டத்தின்படி இவர்கள் கொண்டு வராததுனாலதான் இந்த ஊசாவுக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்படுகிறது. நிச்சயமா நீங்க தெளிவா சொன்னீங்க. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. பல கோத்திரத்தார் ஒண்ணு கூடி பெட்டியை தூக்கின்னு வந்தாங்க. 1. 2வது, யாரு முதல்ல தூக்கணும்? லேவியர்கள் தூக்கணும். லேவியர்கள் மாத்திரம் தான் தூக்கணும். லேவியர்கள் மாத்திரம் தான் தூக்கணும். லேவியர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய வேலையை எல்லா கோத்திரத்தார் செய்ய தாவீது விட்டாரு. எடுத்துன்னு வரும்போது நடனம் ஆடிக்கொண்டு அதுக்கான மரியாதை செலுத்தாம எடுத்துட்டு வந்தாரு. நீங்க சொல்வது போல அதை எப்படி கொண்டு வரணும் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அதன்படியும் செய்யப்படல. மாட்டு வண்டியில எடுத்து வரப்பட்டது. இதையெல்லாம் லேவியனான ஊசா பார்த்துட்டு தான் இருக்கான். அவனும் சொல்லலை இந்த பெட்டி இப்படிதான் கொண்டு வரணும், இப்படிதான் செய்யப்படணும்னு சொல்லலை. பெட்டிக்கான முறைமைக்கான அந்த மதிப்பு கொடுக்காம பெட்டி விழுதுன்னு நீ எடுக்க வரியா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை அடிக்கிறார். இந்த செய்தியை வந்து யாத்திராகம புத்தகத்துல 25வது அத்தியாயத்துல 12வது வசனத்திலிருந்து படிச்சோம்னா தெரியும். இந்த கர்த்தருடைய பெட்டியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற சட்டதிட்டங்கள் இருக்கிறது. அந்த முறைமையின்படி இவங்க செய்யாததுனாலதான் அங்க அவனுக்கு மரணம் ஏற்படுகிற செய்தி வருகிறது. ஆமா, ஊசாவுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் தாவீது அதை பிற்பாடு உணர்றாரு. அந்த செய்தியை கூட நீங்க வாசிக்கிறேன். நிச்சயமா. ஆமா, 1 நாளாகமம் 15:2 வாசிங்க. 1 நாளாகமம் 15:2. பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறெவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றென்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். தௌராத் சட்டத்தின்படி லெவியர்கள் தவிர மற்ற கோத்திரத்தாரை சேர்ந்தவர்கள் ஆசாரிய வேலை செய்யக்கூடாது, ஈடுபடவும் கூடாது. உடன்படிக்கை பெட்டிய சரியான முறையில எடுத்து வராததுனால ஊசாவுக்கு மரணம் ஏற்பட்டது என்பதை உணர்ந்த பிற்பாடுதான் தாவீது என்ன செய்யறாரு, தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்தி கொள்ளுகிறார். தாவீது வந்து எல்லா லேவியர்களையும் அழைத்து அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வராததுனாலதான் இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டது. ஆகவே இனிமேல் கர்த்தருடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நீங்கள் தான் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த சட்டத்திற்கு என்ன செய்யறாரு, செயல் வடிவும் கொடுக்கிறார். ஆமா, அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவில பண்ணினார். தெளிவா சொல்றாரு, ஊசாவுடைய மரணம் இதனாலதான் ஏற்பட்டது அப்படின்ட்டு. அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இந்த முறைமையெல்லாம் கொண்டு வரணும். அதாவது ஆட்டம் பாட்டம் கிடையாது, இந்த மாட்டு வண்டியில வச்சுன்னு வந்த விவகாரம் கிடையாது. எல்லாம் தூக்கி தள்ளி போட்டுட்டு கர்த்தர் எப்படி பயபக்தியோடு எப்படி கொண்டு வரணும்னு சொன்னாரோ அப்படி கொண்டு வரப்பட்டது. ஆட்டம் பாட்டெல்லாம் அடிச்சு தூக்கி வீசப்பட்டது. ஆமா, இன்னைக்கு இதை புரியாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க வசனம் வாசிச்சதானங்க தெரிய போகுது. தாவீது ராஜா செய்த தவறை உணர்ந்து என்ன செய்தாரு, பிற்பாடு கர்த்தருடைய கட்டளையின்படியே கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அதன்படி சுமந்து வந்தார்கள். அதுக்கப்புறம் அதோடு நிக்கல. அவர் என்ன சொல்றாரு, அவருடைய காலத்துக்கு அப்புறம் சாலமோன் அவருடைய மகனுக்கு என்ன செய்யறாரு, இந்த பிரகாரம் மோசே மூலம் விதிக்கப்பட்ட கர்த்தருடைய சட்டத்தின்படிதான் நடக்கணும். அதாவது லெவியர்கள் மட்டும்தான் அந்த ஆசாரிய வேலை செய்யணும் அவரு கட்டளையிடுறாரு. அதைத்தான் சாலமோனும் பின்பற்றுகிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியும். ஆமா, சாலமோன் குறித்து நீங்க சொன்ன செய்தி 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்கள் இருக்கு. சாலமோனுக்கு பிற்பாடும் எசேக்கியா ராஜான்னு ஒரு நல்ல ராஜா, அவருமே மோசே நியாயப்பிரமாணத்தின்படி ஆரோனின் முறைமையை பின்பற்றி தான் செயல்பட்டு வந்தார்.
இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து ஜெருசலேம் வந்ததுக்கு அப்புறம் நெகேமியா வந்து அந்த மக்களை மோசேயுடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி உறுதியாக வாழும்படி தான் அவரை வழி நடத்தினார். அதே போல இந்த ஆசாரிய முறைமையிலும் மிக நேர்த்தியாக அவர் செயல்படுறாரு. ஆமா, அதாவது வம்ச அட்டவணை, அந்த ஆசாரியர்கள்ல வம்ச அட்டவணையை தொலைச்சிருப்பாங்க இல்லையா, ஆமா, அப்படி தொலைச்சவங்களை கூட அவங்க லெவியராக இருந்தா கூட ஆசாரிய வேலையில அவர் ஈடுபடுத்தல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. அதாவது ஆதார் கார்டு கொடுத்துருக்காரு அப்பவே ஆதார் கார்டு மாதிரி கொடுத்து அது இருந்தா தான் அலோவ் பண்ணியிருக்கிறாரு. ஆமா ஆமா, நீங்க சொன்ன அந்த செய்தி நெகேமியால 7வது அதிகாரத்துல 63, 64 ஆகிய வசனங்கள்ல இருக்கு. சொன்னது போலவே அந்த அட்டை இல்லாத லேவியர்களை கூட அவர் சேர்த்தல, ஆசரிப்பு வேலைக்கு சேர்த்தல, தெளிவா பதியப்பட்டிருக்கு. ஆமா, தாவீது ராஜாவுக்கு அப்புறமா வந்த நல்ல ராஜாக்கள்லாம் இந்த ஆரோனின் முறைமை தான் பின்பற்றினார்கள். இவ்வளவு இயேசு காலத்துல கூட இதே முறைமை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியுமே.